खबर दिल्ली हाईकोर्ट के एक जज से जुड़ी हुई है। जस्टिस यशवंत वर्मा की सरकारी बंगले में जब आग लगी थी, भारी मात्रा में कैश बरामद हुआ है। के तबादले की सिफारिश सुप्रीम कोर्ट कोलेजियम ने Vanakkam. I'm a bit scared and also sad before recording this video. இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்வதற்கு முன்பு வருத்தப்படுகிறேன், பயமாகவும் இருக்கிறது. இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், நீதிபதிகள், அவர்களால் தான் இன்னைக்கு வரை இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன், இந்த நாட்டு டெமோக்ரஸி காப்பாற்றப்படுகிறது என்று நம்பக்கூடிய நபர் நான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மீது மிக ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர் நான். எப்படி நீதிமன்றங்கள், நீதிபதிகள் மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ, நீதி நியாயத்தை வழங்கி வருகிறார்களோ, அதே போன்று இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் பத்திரிகையாளர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் இனம் சரியாக வேலை பார்க்கிறதா? ஒட்டுமொத்த நீதிமன்றங்கள் சரியாக வேலை பார்க்கிறதா என்கிற இந்த கேள்வி. அப்படி நீதிபதிகள் அல்ல நீதிமன்றங்கள் மீது நீங்கள் அவர்களுடைய சிஸ்டத்தின் மீது ஒரு கேள்வி எழுப்பினாலே போதும், உங்கள் மீது கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் என்கிற விஷயத்தை வைத்து வழக்கு பாயும். உங்களுடைய வீடியோவை நீக்கக்கூடிய வேலையும் அவர்கள் பார்ப்பார்கள். சமீபத்தில் ஈஷா யோகா மீது ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு நீண்ட இதே டெல்லி ஹைகோர்ட் வழியாக ஒரு நோட்டீஸ் வந்தது. நோட்டீஸ்க்கான பிரிண்டை நான் வைத்து விட்டேன். 3 கோடி ரூபாய்க்கான வழக்கு போட்டிருக்கிறார்கள், டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ நீக்கிவிட்டார்கள். இப்போ இந்த வீடியோ நேரடியாக ஒரு நீதிபதி மீது, நீதிமன்றத்தின் மீது, ஒரு சிஸ்டத்தின் மீது, இதையும் அப்படிதான் செய்வார்கள். ஆனால் ரூஸ்டருடைய ஒரு வழக்கம் இருக்கிறது. உண்மையை உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கடந்த 8 ஆண்டுகளாக. மக்களுடைய உரிமைகளுக்காக, இந்த நாட்டின் டெமோக்ரஸிக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் நிச்சயமாக நாங்கள் பேசியே தீர வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் ஏராளமான பணம் கிடைத்ததாக ஒரு தகவல். எந்த டிவி மீடியா, எந்த பத்திரிகை, எந்த நியூஸ் பேப்பர், எதை எடுத்து பாருங்கள், ஏராளமான பணம். ஏராளமான பணம் எவ்வளோ ரூபாய் இருக்குது? எங்கே கிடைத்தது? அலமாரியில் வைத்திருந்தாரா? படுக்கைக்கு கீழே வைத்திருந்தாரா? சோஃபாவுக்கு உள்ளே ஒளிச்சு வச்சிருந்தாரா? இல்லை அறையில் அடுக்கடுக்காக வைத்திருந்தாரா? சூட்கேஸாக இருந்ததா? மூட்டை மூட்டையாக இருந்ததா? எப்படி எவ்வளோ ரூபாய் இருந்தது? எந்த விதமான விளக்கமும் கிடையாது. இதற்கான ரியாக்ஷன் வர ஆரம்பித்து விட்டு இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமையில் நீதிபதிகளுடைய கொலிஜியம் வேலை பார்த்திருக்கிறது. இந்த நபரை பற்றின ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறார்கள். என்ன ஆக்ஷன்? அதாவது எந்த நீதிபதி வீட்டில் இந்த பணம் கிடைத்ததோ அவரை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுங்கள். டிரான்ஸ்ஃபர், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். அவரை கூப்பிட்டு வைத்து யாருடைய பணம் எப்படி உங்கள்கிட்ட வந்தது, எப்படி இந்த பணத்துடைய சோர்ஸ் என்னவென்ற எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் டிரான்ஸ்ஃபருக்கு பின்பு தான் ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் வெளிவந்திருக்கிறது. என்ன ரியாக்ஷன்? அலகாபாத் ஹைகோர்ட், அங்கே இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் மிகப்பெரிய அளவில் இதை எதிர்த்திருக்கிறார்கள். அலகாபாத் ஹைகோர்ட் இஸ் நாட் அ ட்ராஷ் பின். அலகாபாத் ஹைகோர்ட் குப்பத்தட்டி கிடையாது. இவரை இங்கே கொண்டு வரக்கூடாது. இது எழுத்து வடிவமாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அலகாபாத் பார் அசோசியேஷன் எழுதியுள்ளது. ஜஸ்டிஸ் கன்னா, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் இதை பற்றி என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறார், அதற்கு பின்பு என்ன ரியாக்ஷன் வந்தது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஜுடிஷியல் இம்பீச்மெண்ட் நடந்ததா? இதற்கு முன்பு வேற யாரெல்லாம் இது போன்ற நீதிபதிகள் சிக்கியிருக்கிறார்கள், அவர்கள் மீது எந்த விதமான வழக்குகள் போடப்பட்டது, அனைத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு என்ன நடந்தது அதை நீங்கள் பார்த்து விடுங்கள். மார்ச் 14ஆம் தேதி, அதாவது ஹோலி அன்று, ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் ஒரு சிறிய தீ விபத்து நடந்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீ அணைக்கக்கூடிய அந்த வாகனம், அதில் 2 ஃபயர் ஃபைட்டர்ஸ் போயிருக்கிறார்கள். அங்கே உடனடியாக அந்த தீ அணைத்தும் விட்டார்கள். ஆனால் ஒரு ஹைகோர்ட்டுடைய நீதிபதி வீட்டில் பற்றி எறிந்த அந்த தீ, அதனால் போலீஸோட இன்வால்மெண்ட் நிச்சயமாக தேவைப்பட்டது. அப்போ போலீஸும் அங்கே போகிறது. போலீஸார்கள் அந்த தீ விபத்தின் போது ஒரு வீடியோவை எடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் தீ பற்றி எறியக்கூடிய இடத்தில் நோட்டுக்கள், கரன்சி நோட்
500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரியான நோட்டுகள் அதில் தீப்பற்றி எரிந்ததாக அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக இந்த விஷயத்தை மறைக்கக்கூடிய வேலையை ஒட்டுமொத்த சிஸ்டம் பார்க்க தொடங்கிவிட்டது. அதாவது 14ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் இப்போதான் வெளிவந்திருக்கிறது. எந்த மீடியா ஹவுஸும் இதை கவர் செய்யவில்லை, எந்த இடத்துலையுமே இதற்கான செய்திகள் வெளிவரவில்லை. அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமே இதை எப்படியாவது கவரப் செய்ய வேண்டும் என்கிற அந்த வேலையை தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு இன்டர்னல் என்கொயரி நடந்திருக்கிறது. எடுக்கப்பட்ட இந்த வீடியோவுடைய டியூரேஷன் என்ன, இதை கூட யாருமே இன்னும் சொல்லவில்லை. அந்த வீடியோ இருக்கிறதா, டிலீட் ஆனதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது, டிலீட் செய்யப்படவில்லை. ஏன்னா இது கொலிஜியமிடம் போய்விட்டது. இந்த வீடியோவை எடுத்த நபர்களில் யாரோ ஒரு நபர் இந்த வீடியோவை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அனுப்பிவிட்டார். ஸோ ஐ செல்யூட் டு தட் பர்சன் ஹூ ஹேட் டன் திஸ் ஒர்க். இந்த வீடியோவை பார்த்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உடனடியாக ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த நீதிபதி அவருடைய வீட்டில் இவ்வளோ ரூபாய் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, இது எல்லாமே நம்ம விசாரிக்க வேண்டும் என்று. அதற்காகவே இந்த கொலீஜியமானது, அதாவது மற்ற நீதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோ ஆதாரமாக வைத்து முடிவெடுத்திருக்கிறார்கள். உடனடியாக இவரை அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றிவிட வேண்டும். இரண்டாவது இன் ஹவுஸ் இன்கொயரியை தொடங்கிவிடலாம். இப்போ இது இன் ஹவுஸ் இன்கொயரி என்ன, இதற்கு முன்பு நீதிபதிகள் மீது நடந்ததா, இதற்கு முன்பு அப்படி இன்கொயரி நடந்திருந்தால் அதற்கான ஆக்ஷன் என்ன எடுக்கப்பட்டது, எத்தனை நீதிபதிகளை அவருடைய பணியிலிருந்து நீக்கினீர்கள், நீதிபதிகளை டிரான்ஸ்ஃபர் செய்வதாக இருக்கட்டும் அல்ல பணி நீக்கமாக இருக்கட்டும், அது சாதாரணமான விஷயமா என்கிற பல்வேறு கேள்விகள் இங்கே எழும்புகிறது. சுப்ரீம் கோர்ட்டால் எந்த நீதிபதியுமே டிரான்ஸ்ஃபர் கூட செய்ய முடியாது. இதுதான் இந்த நாட்டு ஜுடிஷியல் சிஸ்டத்துடைய உண்மை. ஒரு நபரை நீங்கள் கையும் களவுமாக பிடித்தால் கூட அந்த நீதிபதியை உடனுக்குடன் உங்களால் நீக்க முடியாது, ரெசிக்னேஷன் கொடுக்க வைக்க முடியாது. இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்கள். ஜஸ்டிஸ் வர்மா அவர் பல இன்கம் டேக்ஸ் வழக்குகளை கையாண்டு வந்தார். இது மட்டுமல்ல, டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ்க்கான இன்டர்வியூவையும் இந்த நீதிபதி எடுத்துக்கொண்டிருந்தார். அதாவது 2 மிகப்பெரிய பொறுப்புகள். நீதிமன்றங்களானது இது போன்ற விஷயங்களில் மூடிமறைக்க பார்த்தால் மக்கள் எப்படி நீதிமன்றங்களை நம்புவார்கள், நீதிபதிகளை நம்புவார்கள்? இதே நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்து பாருங்கள், வருடக்கணக்கில் நீங்கள் கோர்ட்டிற்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீதிபதி தவறு செய்யும் போது ஏன் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை? விகாஸ் சிங், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன், அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர் பிகாஸ் பீப்புள் ஹாவ் தேர் ட்ரஸ்ட் இன் ஃபங்க்ஷனிங் த ஜுடிஷியரி and if this kind of cash is discovered in the residence of judge, if there is no explanation forthcoming, then this has to be taken very seriously. இந்த விஷயத்தை மிக சீரியஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு நீதிபதி வீட்டில் இந்த அளவில் பணம் கிடைத்ததாக இருந்தால் ஒரு வாரத்திற்கு பின்பு கூட அந்த நீதிபதி எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை என்றால் இதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. Transferring is not a solution. First, there should be an in-house inquiry. He should be asked to resign and not hold court. முதலில் இந்த நபர் மீது ஒரு என்கொயரியை போடுங்கள். ரெண்டாவது இந்த நபரை ரெசிக்னேஷன் கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் அவரை டிரான்ஸ்ஃபர் செய்து அவருக்கு மற்ற வழக்குகளை கொடுக்காதீர்கள். மிக தெளிவான வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன், கடுமையான ரியாக்ஷன் வர தொடங்கிவிட்டது. இப்போது இதே விஷயம்தான் சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் என்ன செய்ய முடியும்? இந்த பதிவை நான் எழுதும்போது ரொம்ப ஆழமாக உன்னித்து நான் எழுத வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் ஹேஸ் டு பி ஃபேக்ட். இதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா என் மீதே இந்த வீடியோவை வைத்து வழக்கு பாயலாம். அனைத்து நீதிபதிகளுமே தவறான நபர்கள், அவர்கள் கரப்ட் என்று நான் கூறவே இல்லை. ஆனால் பிடிபடக்கூடிய இது போன்ற நீதிபதிகள், அவர்களுக்கு ஒரு கால அவகாசமும் கொடுக்கப்பட்டது. 7 நாட்கள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், எப்படி அந்த பணம் வந்தது, அந்த பணம் வரும்போது அல்ல அந்த பணத்திற்கான சோர்ஸ் எதற்காக மக்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை, எதற்காக எந்த விதமான ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரை வெளிவரவில்லை என்கிற இந்த கேள்வி. ஏப்ரல் 2ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஃபேக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இருந்த லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு லோக்சபா பார்லிமெண்ட்டில் ஒரு தகவலை கொடுக்கிறார்.
1631 complaints, 1631 complaints against the functioning of judiciary, including corruption cases. 1631 complaints ஜுடிஷரி மீது, நீதிபதிகள் மீது. அதிலும் மிக முக்கியமாக கரப்ஷன் சார்ஜஸ், லஞ்ச வழக்குகள் இருக்கிறது. 5 வருடம், 5 வருடத்தின் ஒஃபிஷியல் ரெக்கார்டை பார்லிமெண்ட்டில் எடுத்து வைக்கிறார். சௌரப் தாஸ் இன்னொரு பத்திரிகையாளர், அவர் ஒரு ஆர்டிஐயை ஃபைல் செய்கிறார். அதுவும் 2 வருடத்திற்கு பின்பு. furnish the total number of disposed pending and the total were certain action was taken under various action heads. எத்தனை கேசஸ்களை நீங்கள் கேட்டீர்கள், எத்தனை கேசஸ்களுக்கான தீர்ப்பு வந்திருக்கிறது, எத்தனை ஆக்ஷன்ஸ்கள் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு இந்த தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அல்ல அவர்கள் மீது ஃபைன் போடப்பட்டதா, அதற்கான விளக்கத்தை கொடுங்கள் என்று இந்த ஆர்டிஐ போட்டார், தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே. இந்த நாட்டு அரசாங்கம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது. would disproportionately divert the resources of public authority which is beyond the mandate of RTI Act 2005, especially section 7/9. மக்கள் கையில் இது போன்ற தகவல் போனதென்றால் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும். இது RTI Act 2005 அதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 7/9 இதற்கு கீழே வருகிறது. அதனால் இதை நாங்கள் கொடுக்க முடியாது, இந்த தகவலை கொடுக்க முடியாது. they denied to give the answer. ஜுடிஷரி மீது எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. just imagine 1631 complaints and after 3 years the government denies to give the answer. Justice Shekhar Kumar Yadav, இந்த நபரை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், நாங்களும் இந்த நபரை பற்றி ஒரு வீடியோவெல்லாம் போட்டிருக்கோம். விஸ்வ ஹிந்து பரிஷதோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த நபர் சென்றிருந்தார். அங்கே போயிட்டு என்னுடைய கீதா, உங்களுடைய குரான், கட்முல்லா, இது போன்ற பல்வேறு வார்த்தைகள், அதாவது ஒரு சிட்டிங் நீதிபதி அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், ஜஸ்டிஸ் யாதவ் ஹேட் ஸ்பீச் கேஸ் அண்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் த சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜ் என்கொயரி ஆக்ட் 1968 பிரகாரம் நீங்கள் பார்த்தீர்கள்ல, இது போன்ற ஒரு நீதிபதி மீது வழக்கு பாயும் போது 100 மெம்பர், அதாவது லோக்சபாவில் 100 பேர், ஸ்பீக்கர், குறைஞ்சபட்சம் ஒரு 50 நபர்கள் ராஜ்யசபாவிலிருந்து இவருக்கு எதிராக ஓட்டு போட்டால் மட்டும்தான் அந்த நீதிபதியை உங்களால் நீக்க முடியும். இதே கேள்வியை நாங்கள் கிராக்கிடம் கேட்டிருந்தோம். ஹவு மெனி இந்தியன் ஜட்ஜஸ் ஹாவ் பீன் இம்பீச்ட்? இந்திய நீதிபதிகள், எத்தனை நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டுகள் வந்தது, அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் வழக்கு போடப்பட்டது, எத்தனை பேரை நீங்கள் நீக்கினீர்கள்? அதற்கு பதில் என்ன வந்தது என்று நீங்கள் பாருங்கள். No judge has been successfully impeached till now. ஒரு நீதிபதியை கூட நீக்க முடியவில்லை. எவ்வளோ வேடிக்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் 4 குஜராத் நீதிபதிகளை மாற்றுவதற்காக, டிரான்ஸ்ஃபர் செய்வதற்காக ஒரு வழக்கு போட்டது. ஜஸ்டிஸ் கால் இந்த விஷயத்தை கையில் எடுத்து மிக கடுமையாக போராடினார். If you do not transfer them, we will stop giving them work. ஜஸ்டிஸ் காலுடைய முடிவு, இந்த 4 நீதிபதிகளும் நீங்கள் மாற்றவில்லை என்றால், டிரான்ஸ்ஃபர் செய்யவில்லை என்றால், நாங்கள் இந்த நீதிபதிகளுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்க மாட்டோம். டிசம்பர் 5ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் ஒரு முறை ஜஸ்டிஸ் கால் கையில் வந்தது. அவருடைய டேபிள் வரும்போது அதற்கு முன்பே அவரை நீக்கிவிட்டார்கள். யார் நீக்கியது? அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட், அவர் தான் இதை நீக்கினார். ஆனால் ஜஸ்டிஸ் கால் கூறிய விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஐ ஹவ் நாட் deleted it or expressed unwillingness to take it up. I'm sure the Chief Justice is aware of deletion. நான் இந்த வழக்கை டிலீட்டும் செய்யவில்லை, நீக்கவும் இல்லை. இதன் மீது நான் எந்த விதமான வருத்தத்தையும் எக்ஸ்பிரஸ் செய்யவில்லை. என்னுடைய கடமை நான் செய்தேன். ஆனால் இந்த விஷயம் நிச்சயமாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு தெரியும் என்கிற விஷயத்தை கூறியிருந்தார். யார் இந்த நபர்? DY சந்திரசூட். நான் ஏற்கனவே கூறினேன். இப்போ ஜஸ்டிஸ் கண்ணா, அவர் மீது இந்த கேள்வி. ஜஸ்டிஸ் கண்ணா, சஞ்சீவ் கண்ணா தான் இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ அவர் எந்த விதமான உதாரணத்தை செட் செய்ய போகிறார்? இந்த இடத்தில் அவருடைய அங்கிள், அதாவது ஜஸ்டிஸ் ஹன்ஸ்ராஜ் கண்ணா அவர்களை பற்றி நான் நிச்சயமாக பேசிய தீர வேண்டும். இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலகட்டத்தில் மக்களிடம் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்கள். யூ ஹாவ் நோ ரைட்
we can snatch right of life, liberty, and you cannot even apply in the court. மக்களை பார்த்து இந்திரா காந்தி கேட்ட கேள்வி, உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, உங்களுடைய உயிருக்கான அதிகாரம் கிடையாது, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான அதிகாரம் கிடையாது, நாங்கள் எப்போ எங்கே நினைத்தாலும் அதை நாங்கள் பறிக்கலாம், நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு கூட போட முடியாது. அதற்கு பல நீதிபதிகள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியா இஸ் இந்திரா என்று கூறி வந்தார்கள். அனைத்து நீதிபதிகள், அனைத்து பத்திரிகையாளர்கள் இந்திரா காந்தி சொல்கிறது தான் உண்மை என்று எடுத்துக்காட்டி வந்தார்கள். அந்த நேரத்தில் இவர் தனிச்சையாக ஜஸ்டிஸ் ஹன்ஸ்ராஜ் கண்ணா, இதை நான் எதிர்க்கிறேன், மக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்று கடுமையாக அதை எதிர்த்தார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த பதவி அவருக்கு கிடைத்திருக்கும். இந்திரா காந்தி நினைத்திருந்தால் அவர் தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் அதை கூட சிட்டைப்படுத்தாமல் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த நபர், அவருடைய குடும்பத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கிறார். இவர் அந்த லெகசியை காப்பாற்றுவாரா என்கிற இந்த கேள்வி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் ஜஸ்டிஸ், அது உடனுக்குடன் அங்கேயே இஸ்லாமியரோட வீடாக இருந்தால் புல்டோசரை ஏற்றி விடுங்கள், தவறு செய்தால் புல்டோசரை ஏற்றி விடுங்கள். அதே இந்துக்கள் வீடு, அது காப்பாற்றப்பட வேண்டும். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மீது, நீதிமன்றங்கள் மீது எப்படி மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள்? இப்போவும் இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கையில் பல விஷயங்கள் இருக்கிறது. அவரால் பல முடிவுகள் எடுக்க முடியும். இது போன்ற ஓப்பன் அண்ட் ஷட் கேசஸ்கள் இப்போவும் ஜஸ்டிஸ் வர்மா, அவரால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். எப்படி இந்த பணம் வந்தது, யாருடைய பணம், எவ்வளோ ரூபாய், அனைத்துமே அவரால் கூறலாம். ஆனால் இதுவரை அதற்கான எந்த விதமான விளக்கத்தையும் சுப்ரீம் கோர்ட், பார் அசோசியேஷன், ஹை கோர்ட் அல்ல நேரடியாக ஜஸ்டிஸ் வர்மாமே கொடுக்கவில்லை. பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் போகலாம், அங்கேயும் இதே போன்ற இம்பீச்மெண்ட்டுக்கான மோஷனை கொண்டு வரலாம். இவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கப்படுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா சந்தேகம்தான். நன்றி, வணக்கம்.